ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் உட்கார்ந்து வசிஷ்டருடைய ஆசிரமத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது விஸ்வாமித்திரர் கிளம்புற டைம் வந்துருச்சு. வசிஷ்டர் விஸ்வாமித்திரருக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அவங்க என்ன பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கடவுளுடைய விஷயங்கள், கடவுளை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. கடவுளை பற்றி புண்ணியம் தரும் விஷயங்களை பேசிகிட்டு இருந்தாங்க. வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் கிளம்புனதும், ஓகே, உங்களுக்கு நான் ஒரு பரிசு தர விரும்புகிறேன், இந்தாங்க. நாம் இப்போ பேசினோம் இல்லையா, இந்த அரை நாள் ஃபுல்லாக கடவுள் பற்றி நாம் பேசின அந்த புண்ணியம் உங்களை சேரட்டும் அப்படின்னு வசிஷ்டர் சொல்கிறார். விஸ்வாமித்திரர் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே, சரி, நீங்கள் கொடுத்த இந்த பரிசை நான் எடுத்துக்கிறேன், ரொம்ப நன்றி அப்படின்னு அதை வாங்கிட்டு வரார். வரும்போது நான் கிஃப்ட் கொடுத்துருக்கிறார் இந்த வசிஷ்டர். கடவுளுடைய புண்ணியங்களை பற்றி நாம் பேசுகிறோமா, கடவுள் புண்ணிய விஷயங்கள் பற்றி நாம் பேசுகிறோமா, அதனால் வர பலனா இந்த வசிஷ்டருக்கு நாம் யாருன்னு காட்டணும் அப்படின்னு அடுத்த தடவை அவருடைய ஆசிரமத்துக்கு வசிஷ்டரை கூப்பிடுறார். விஸ்வாமித்திரருடைய ஆசிரமத்துக்கு வசிஷ்டர் போகிறார். பேசி முடித்ததுக்கப்புறமா கிளம்புற சமயம் வரும்போது விஸ்வாமித்திரர் என்ன சொல்கிறார், வசிஷ்டரே, நீங்கள் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தீங்க, இப்போ நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டுக்கு தரேன். 1000 ஆண்டு தவ பலன், நான் 1000 ஆண்டுகள் தவம் செய்த பலனை உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறேன், உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறார். வசிஷ்டருக்கு புரிஞ்சு போச்சு. ஓ, விஸ்வாமித்திரர் நாம் கொடுத்த கிஃப்ட்டை தரம் கம்மி அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்னு வசிஷ்டர் இப்போ என்ன சொல்கிறாரு, விஸ்வாமித்திரரே, நீங்கள் கொடுத்த கிஃப்ட் பெருசா, நான் கொடுத்தது பெருசா அப்படின்னு நாம் ஒரு முடிவுக்கு வரலாம், வாங்க நாம் போய் பிரம்மதேவன்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு அங்கே போகிறாங்க. பிரம்மர் பார்த்தார், இதில் எனக்கு முடிவு சொல்கிறதுக்கு தெரியல, நீங்கள் காக்கும் கடவுளாகிய விஷ்ணு கிட்ட போங்க. விஷ்ணு பார்த்தார், இதில் எனக்கு அனுபவமே இல்லை, என்னோட அனுபவம் ரொம்ப கம்மி, சிவபெருமான் தவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுல அவருக்கு நிறைய அனுபவம் இருக்குது, அதனால் இது தவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கிறதுனால எல்லாரும் சிவபெருமான்கிட்ட போங்க அப்படின்னு 2 பேரையும் அவர் அமுச்சு விட்டார். ஆக மும்மூர்த்திகளும் எஸ்கேப் ஆகுறாங்க. எந்த மகரிஷி கிட்ட நாம் சைடு வாங்கினாலும், சார்பாக பேசினாலும் இன்னொரு மகரிஷியோட கடும் கோபத்துக்கு ஆளாகணும்ல, அதனால் 3 பேருமே எஸ்கேப் ஆகிட்டாங்க. சிவபெருமான் என்ன சொல்கிறாரு, அவங்க அப்படி கிளம்புற சமயத்தில், இந்த வாசலுக்கு போகிற சமயத்தில், நீங்கள் எதுக்கும் கீழே இந்த பூமியவே தாங்கிட்டு இருக்கிற பாதாள லோகத்தில் இருக்கிற ஆதிசேஷன்ட்ட போய் நீங்கள் கேட்டுருங்களேன், ஐ திங்க் ஹீ வில் பி த ரைட் பர்சன் டு கைட் யூ அப்படின்னு சொல்கிறார். சிவபெருமானே சொல்லும் போது அவங்க 2 பேரும் வேண்டான்னுவாங்களா, அதனால் பாதாள லோகத்துக்கு போய் ஆதிசேஷன்ட்ட இந்த பிரச்சனையை சொல்கிறாங்க. ஆதிசேஷன் பார்க்குறாரு, இது கொஞ்சம் சிக்கலான ஒரு பிரச்சனை, இதுக்கு நான் யோசனை பண்ணி தான் பதில் சொல்லணும், யோசனை பண்ணுற வரைக்கும் நீங்கள் 2 பேரும் இந்த பூமியை தாங்கிட்டு இருங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறாரு, என் 1000 ஆண்டு தவ பலனை நான் கொடுக்கிறேன், இந்த பூமி ஆகாயத்தில் நிற்பதாக அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆதிசேஷன் தலையிலேருந்து பூமி அசையவே இல்லை. உடனே வசிஷ்டர் சொல்கிறார், நாங்கள் அரை நாள் கடவுள் புண்ணியம் செய்கின்ற கடவுளை பற்றி புண்ணியமான விஷயங்களை நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், அந்த விஷயங்களுக்கு பலன் இருந்ததுன்னா அதை நான் கொடுக்குறேன், பூமி அந்தரத்தில் நிற்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொன்ன உடனே ஆதிசேஷன் தலையிலிருந்து அந்த பூமி ஆகாயத்தில் போய் நின்றுடுச்சு. இப்போது அவங்க 2 பேரும் பார்த்தாங்க. சரி, ஆதிசேஷன் சொல்கிறார், வந்த வேலை முடிஞ்சுது, கிளம்பி போங்கன்னு திரும்ப பூமி எடுத்து தலையில் வச்சுக்கிறார். பிரச்சனைக்கு முடிவு சொல்லுங்கள், டெமான்ஸ்ட்ரேஷனே பண்ணி காமிச்சிட்டேன், அப்புறம் என்ன உங்களுக்கு நான் பிரச்சனை சொல்கிறது, விடை சொல்கிறது அப்படின்னதும் 2 மகரிஷிகளும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஆக நாம் கடவுளை பற்றி புண்ணியமான விஷயங்கள் அப்படின்னா, கடவுள் அப்படின்னா என்ன, யார், அந்த சர்வத்தையும் படைத்த அந்த ஒரு சூப்பர் பவரை பற்றி தெளிவாக ஒழுங்காக உட்கார்ந்து பேசி, அதாவது உயர்ந்த மனிதர்கள்கிட்ட பேசி ஞானத்தையும் நல்ல விஷயங்களையும் மனசில் வாங்கிக்கணுமே தவிர,
தேவையில்லாத மூட நம்பிக்கைகளுக்குள்ள போய் நம்மளுடைய நேரத்தை விரயம் செய்ய வேண்டாம். மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.